எல்லாருக்கும் வணக்கம். நம்ம கஸ்டமர்ஸ் நெறைய பேர் இந்த ஃபிளாக்ஸ் சீடை எப்படி யூஸ் பண்றது? இதில என்னென்ன பயன்கள்லாம் இருக்குன்னு கேட்டாங்க. அவங்களுக்காக தான் இந்த பதிவு. அனைவருக்கும் வணக்கம். நான் மருத்துவர் வினோத். ஆளி விதைகள் ரொம்பவே சத்து நிறைந்ததுங்க. இதை ஆங்கிலத்தில் ஃபிளாக்ஸ் சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். 100க்கு கிட்டத்தட்ட 30% இதில் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கு. இந்த கார்போஹைட்ரேட்ஸில் 95% வந்து ஃபைபர்ஸ் அப்படின்னு சொல்ற நார் சத்து நிறைந்து இருக்குங்க. இதனால இதை அதிகமாக மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்க, அது மட்டும் இல்லாமல் சர்க்கரை நோயாளிகள் தாராளமாக எடுத்துக்கலாம். இதனால அவங்களுடைய சர்க்கரை ரொம்பவே அதிகரிக்காது. ஏன்னா லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லும். இரண்டாவது விஷயம் புரோட்டீன்ஸ். இதில் கிட்டத்தட்ட 18% புரோட்டீன்ஸ் இருக்குங்க. அதுலயும் குறிப்பா ஆர்ஜினைன் மற்றும் குளூட்டமேட் அப்படின்ற வகையான அமினோ ஆசிட்ஸ் நிறைய இருக்கு. இதனால நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் இருதயத்திற்கு ரொம்பவே நல்லதுங்க. மூன்றாவது முக்கியமான விஷயம், இதுல கிட்டத்தட்ட 42% கொழுப்பு சத்து ரொம்பவே நிறைஞ்சிருக்குங்க. அதுலயும் முக்கியமான பூஃபா அப்படின்னு சொல்ற ஃபேட்டி ஆசிட்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கு. கிட்டத்தட்ட 75% இருக்கு. இது மட்டும் இல்லாம பல வகையான வைட்டமின்ஸ் மற்றும் மினரல்ஸ் அதிகமாக நிறைஞ்சிருக்குங்க. ஆளி விதைகளை எப்படி முறையா பயன்படுத்துவது? உங்களுக்கு டேஸ்ட் ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமாக இந்த விதைகளை டைரக்டாவே நீங்க சாப்பிடலாங்க. இல்ல சார் எனக்கு டேஸ்ட் முக்கியம்னு நினைச்சீங்கன்னா இந்த விதையை மிக்சியில பொடி பண்ணிட்டு நீங்க இட்லி தோசை மாவுல இல்ல சப்பாத்திக்கு பிணையிற மாவுல இல்ல சார் நான் கூலாவே டைரக்டா தண்ணியில காய்ச்சி குடிச்சுக்கலாம்னு இந்த மாதிரி நீங்க செஞ்சுக்கலாம். தினமும் எவ்வளவு எடுக்கணும்? 2லிருந்து 3 டேபிள் ஸ்பூன், கிட்டத்தட்ட ஒரு 15லிருந்து 20 கிராம் தினமும் எடுத்தாலே போதுமானதுங்க. என்னதான் இதுல அதிக அளவு நல்ல சத்துக்கள், இந்த நார் சத்து ஆகட்டும் இல்ல மற்ற வைட்டமின்களும் இருந்தாலும் இந்த நார் சத்து அளவுக்கு அதிகமா எடுக்கும்போது என்ன பண்ணுனாங்க, ஒரு சிலருக்கு வயிறு அப்படியே ரொம்ப உப்புன மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. கேஸ் ப்ளோட்டிங்னு சொல்லுவோம், இல்ல கேஸ் ட்ரபிள் பிரச்சனைன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி பாதிப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனால முடிஞ்ச அளவுக்கு 2லிருந்து 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் தினமும் எடுத்தாலே போதுமானது.